இந்த சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்க. இங்க எதை பார்த்தாலும் எதற்கு பார்த்தா கூட பிசிஆர் போட சொல்லி காசு வாங்குறது. கம்ப்ளைண்ட் எல்லாம் முடிஞ்சது. சரி, இப்போ ரைட் ஆகலையா? சரி, 4 நாள் கழிச்சு போடலையா? நான் அப்படி இல்லை, பிசிஆரில் கொடுக்கணும். பிசிஆர் கேஸா? பிசிஆர் சும்மா இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் எஃப்ஐஆர் ஆயிடும். நான் பிசிஆரில் கொடுத்துருக்கேன். பிசிஆர் ரைட்டா? பிசிஆர் குண்டி வேலை பிடிச்சிக்கலாம். பிசிஆர் ஒன்று போடணும். விசாரிச்சு செஞ்சுவானா? ஆமாம், சீக்கிரத்தில் போட முடியல. போட்டால் எனக்கு 50 லட்சம் 10 லட்சம் வண்டி ஆகும். பிசிஆர் கேஸ் ஃபைல் ஆகிடும். 10 லட்சம் கவர்மெண்ட் 2 லட்சம் கொடுக்கும். அவரு கொடுத்தாரு ஒரு 5 ஏக்கர் 5 சென்ட் 2 அடி வாங்கிடுவேன். 5 சென்ட் 5030 லட்சம். அனைவருக்கும் வணக்கம். பட்டியல் சமூக மக்களின் நலனுக்காக இந்த பிசிஆர் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதுபோக தனி தொகுதி இப்படிலாம் அந்த மக்களுடைய நலனுக்காக அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை வரையறுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இயற்றினாங்க. இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அனைவருக்குமே தெரியும். அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலும் சரி, பெரிய லெவலில் இன்னைக்கு அந்த மக்கள் வளர்ந்திருக்காங்க. சந்தோஷம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னமும் இந்த பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்வதற்கோ மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. எத்தனை ஆண்டு காலம் இந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க? இந்த சட்டம், இந்த பிசிஆர் சட்டம் என்பது பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதற்கு தான் பயன்படுதுன்னு சொல்லி எத்தனையோ அறிக்கைகள் எவ்வளவோ ஆணையம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. இது பொய்யா தான் யாருமே சாதி சொல்லி யாரையும் திட்டதில்லை. அப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிறாங்க, மக்களை மிரட்டுறாங்க, பட்டியலில் இல்லாத சமுதாய மக்களை மிரட்டுறாங்க அப்படிங்கறதா குற்றச்சாட்டே இருக்கு. ஒரு வழக்குல கூட SC/ST சட்டத்துல இவங்க யாரையும் குற்றத்தை நிரூபிக்கல. அப்ப இந்த சட்டத்தை ஏன் இன்னும் ரத்து செய்யாம இருக்காங்க கேள்வி. நிறைய போன்கள் எனக்கு எல்லாம் வருது, இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். பட்டியலில் இல்லாத மக்கள் எல்லாருமே இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுது இதனால, இந்த சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்க. இங்க எதை பார்த்தாலும் எதற்கு பார்த்தா கூட பிசிஆர் போட சொல்லி காசு வாங்குறது. இதெல்லாம் உண்மையிலே ஜனநாயக நாட்டுக்கு இது நல்லது இல்ல. அதனால உடனடியா இந்த பிசிஆர் சட்டத்தை, இந்த தனி தொகுதி கலாச்சாரத்தெல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அரசாங்கத்தை நான் கேட்டு